வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, யோகி பாபாவால் வீடும் போச்சு, நிம்மதியும் போச்சு, லோக்கல் சரக்கு தயாரிப்பாளர் வேதனை. என்ன தகவல், என்ன செய்தின்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் பார்க்கலாம். நடிகர் யோகி பாபுவுக்கு சினிமா செய்திகளை கொடுத்து வரும் வலைபேச்சு யூடியூபர் சேனலை தொடர்ந்து அந்தணன், மிஸ்கி மற்றும் சக்தி ஆகியோருக்கு இடையில் பிரச்சனை தொடங்கி கடந்த சில நாட்களாகவே போய்கொண்டுள்ளது. யோகி பாபு அவர் கொடுத்த பேட்டியில் வலைபேச்சு பெயரை குறிப்பிடலாமல் தன்னிடம் பணம் கேட்பதாக கூறினார். இதற்கு வலைபேச்சு தரப்பிலிருந்து பதில் கொடுக்கப்பட்டது. ஆனால் இவர்களுக்கு இடையில் பிரச்சனை தீர்ந்தபடியே இல்லை. இந்த நிலையில் வலைபேச்சு பிஸ்மி லோக்கல் சரக்கு என்ற படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் இசையமைப்பாளர் சுவாமிநாதனிடம் பேட்டி எடுத்துள்ளார். அதில் இசையமைப்பாளருமான சுவாமிநாதன் கூறியுள்ள விஷயங்கள் பலருமே திடுக்கிட செய்துள்ளது. அது குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். சுவாமிநாதன் அந்த பேட்டியில் பேசியது, எனக்கு தொடக்கத்திலிருந்தே படத்தில் யோகி பாபுவை கொண்டு வருவதில் விருப்பமே கிடையாது. இயக்குனர் யோகி பாபு படத்தில் இருந்தால் படத்தின் வியாபாரத்துக்கு உதவும் என கூறினார். இறுதியில் நான் ஒப்புக்கொண்டேன். படத்தை தயாரிக்க என் அக்காவும் மனைவியும் தான் பணம் போட்டாங்க. படம் தொடர்பாக யோகி பாபுவுடன் பேசும்போது முழு பணத்தையும் உடனே கொடுத்தால் அடுத்த வாரத்தில் தேடி தருகிறேன் என கூறினார். அவரின் பேச்சை நம்பி நாங்களும் பணம் கொடுத்து விட்டோம். பணத்தை வாங்கி கொண்டு பின்பு ஒரே மாதத்தில் தேதி தருவதாக கூறினார். இதே போல தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார். இதனால் நான் அவரிடம் பேசுவதை நிறுத்திவிட்டேன். 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முழு சம்பளத்தையும் வாங்கிய யோகி பாபு செப்டம்பரிலிருந்து அந்த ஆண்டு இறுதி வரை 9 நாட்கள் மட்டுமே கொடுத்தார். அதன் பின்பு டப்பிங்கிற்கு இழுத்தடித்தார். எனது மனைவியோ அல்லது அக்காவோ அவரிடம் பேசினாள். சிஸ்டர், கண்டிப்பாக வந்துவிடுவேன் சிஸ்டர் என கூறினார். ஆனால் வரவே இல்லை. இவரால் இந்த படத்தை நாங்கள் கிட்டத்தட்ட 1.5 வருடம் எடுக்க வேண்டியதாக போனது. இவரால் பல நாட்கள் படப்பிடிப்பு பாதியிலே நெறிந்து போனது. படப்பிடிப்பு தளத்தில் வந்தும் கேரவனுக்கு சென்று விடுவார். அவர் எப்போது வருவார் என நாங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டும். இவ்வாறு எங்களது பணம் வீணாக பேசியுள்ளது. லோக்கல் சரக்கு படத்தில் எங்களது வீட்டை விற்றோம். இறுதியாக அந்த படத்தில் ரூபாய் 35 லட்சம் நஷ்டம் அதனால் அடைந்தோம். இது மட்டும் இல்லாமல் நிம்மதி இழந்தோம். காரில் உட்கார்ந்து கொண்டே அழுது கொண்டே இருந்தோம். தயாரிப்பாளர்கள் மக்களுக்கு தெரியாதால் பெரிய நடிகர் சொல்வதை மக்கள் நம்பி விடுறாங்க. எங்கள் படத்தில் செய்தது போல ரஜினி சார் படத்தில், விஜய் சார் படத்திலே படப்பிடிப்பு தளத்திற்கு தாமதமாக வருவாரா? அப்படி வந்தால் என்ன ஆகும்? தயாரிப்பாளரை மதிக்காத எனது தொழிலாளர் மீது பக்தியாக இல்லாத யோகி பாபுவை வைத்து நான் காலத்திற்கும் படம் எடுக்க மாட்டேன். வளர்ந்த நடிகரோ அல்லது வளரும் நடிகரோ யார் தயாரிப்பாளரை மதிக்கிறாரோ அவரை வைத்து படம் எடுத்து கொண்டு போவேன். இவ்வாறு அந்த பேட்டியில் கூறியிருக்காரு. இந்த பேட்டி வேகமாக பரவி யோகி பாபு தனது எக்ஸ்தல பக்கத்தில் முருகன் வேலை பதிவிட்டுள்ளார். ஏற்கனவே வலைபேச்சு யோகி பாபு குறித்து வீடியோ வெளியிட்டதுமே இதே போல் முருகர் வேலை பதிவிட்டிருப்பது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.